கனிகள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல ஒவ்வொரு கனிகளும் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கனாலதான் அதை அவ்வளவு ஸ்ட்ரெஸ் படுத்தி நமக்கு வந்து வேதத்துல ஆண்டு வச்சிருக்காரு. ஏன் அந்த ஆவின் கனினா, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறான் என்பதை எதை வைத்து நாம் அறிந்து கொள்வோமானால் ஆவியின் கனிகளை வைத்துதான். ஏன்னா ஒரு மனிதனிடத்துல கனிகள் இருக்கிறது என்றால், கனிகள் அவனிடத்துல வெளிப்படுகிறது என்றால் அவனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி ஒரு மரம் வந்து அந்த மரம் வந்து நல்ல மரம் கெட்ட மரம் என்பதை எதை வைத்து நாம் பிரித்து பார்ப்போமானால், அது கனி கொடுக்கிற மரமா இருந்தால் அது நல்ல மரம், கனி கொடுக்காத இருந்தால் ஒரு கெட்ட மரம் என்று நாம் வந்து உலகத்துல இருக்க மரங்களை வந்து வேறு பிடிப்போம். அப்ப அதே போல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்பதை நாம் எதனால வேறு பிரிக்க முடியும் என்றால், பரிசுத்த ஆவியை பெற்றவனா இருக்கிறானா இல்லை பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் இருக்கிறானா. இப்போ இந்த 2 கேட்டகரியிலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,